ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான அட்டகாசமான இறால் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவும். இது ஒரு வித்தியாசமான மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஷ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம். எனக்கு தேவையான அளவு நான் 500 கிராம் இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு சைஸில் ஒரு முழு பெரிய வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன். அதோட 3 ஏலக்காய், 2 பட்டை, 2 பீஸ் ரம்பை, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸில் தக்காளி 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேவையான மஞ்சத்தூள், உப்பு, மசாலாத்தூள், தனி மிளகாய்த்தூள், பெப்பர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ பிரியாணி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் பட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முட்டை எடுத்து வச்சோம், நினைவிருக்கா? அந்த முட்டையை இப்போ நாங்கள் இறாலோட மிக்ஸ் பண்ணி இறாலை அப்படியே நாங்கள் பட்டரில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போட்ட பட்டரும் ஆயிலும் ஹீட் ஆகினதுக்கப்புறமா இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இடையில நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி இடையில நல்லா கிளறி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் இப்படியே கண்டினியூவாக ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப கருவேப்பிலை, ஏலக்காய், கருவேப்பட்டை எல்லாத்தையுமே வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த வாசத்தில் பிரியாணி சாப்பிடணும் போல் தோணும், அந்தளவுக்கு நல்ல ஸ்மெல் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இறால்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி எல்லாமே குறைஞ்சி இப்போ தனியாக ஆயில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஆயில் மட்டும் இருக்கும்போது தான் நாங்கள் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் வெங்காயம் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும். அதனால தான் நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறது. அதோட நாங்கள் இடித்து வச்ச வெள்ளைப்பூடு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நாங்கள் எடுத்து வச்ச மசாலாவை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 கப் சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் நாங்கள் இந்த ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய டிஷ்ஷுக்கு இதை மாற்ற போகிறேன். இதை மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு 2 கப் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை நான் இதில் எடுத்துருக்கிறேன். நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போங்க. அதுக்கப்புறமா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா மூடியோண்டு இறுக்கமாக போட்டு மூடி நார்மலான நெருப்பில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணியெல்லாம் சரியாக வத்திருச்சு. இப்போ நல்ல சூப்பரான பிரியாணியோடு ரெடி ஆகிருச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு நல்ல ஸ்மெல் வரதுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்குறதுக்காக ஒரிகானோ சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரிகானோ பவுடர் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாதவங்க அதை சேர்த்துக்க தேவையில்லை. பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.